நாங்கள் கடை போடுற கூட்டம். வெள்ளாமைக்கு வதப்புக்கு இடையில தான் எங்கள் பொழப்பு. உழுத காட்டில் ஆட்டை பட்டி அடைச்சி ஆடு போடுற புழுக்கிய உரமாக்கி நிலத்தை பலப்படுத்துகிறதான் எங்கள் வேலை. நிலையாமல் ஊர் ஊராக சுற்றுவோம். இப்போ கூட பொழப்பை தேடி மாமா மருதப்பம் பொழைச்சிக்கிட்டு இருக்க ஊருக்கு தான் போயிட்டுருக்கோம். நல்ல ஆயிட்டா வேற குடும்பத்தோடு காத்துக்கிட்டு இருப்பாங்க. தலைவர் போடுறதுக்குள்ளே கூப்பிட்டு போகணும். ஐயாவை பார்க்கணும். அவங்க தொழுவத்தில் இருக்காங்க, அங்கே போய் பாருங்க. ஐயா யாரு மருதப்பனா? ஆமாங்க ஐயா. 100 ஆயிசியா உனக்கு? ஐயா வணக்கம் ஐயா. நானே உன்னை கூப்பிட்டுலாம் தான் இருந்தேன். சரிங்கய்யா. அறுப்பு முடிஞ்சிருச்சு. நாளைக்கு நம்மதில் கடையை போட்டு வேலையை ஆரம்பிச்சிரு. என்ன நீ கடை ஓட்டு முடிச்சதுக்கு அப்புறம் தான் குலவரம் போடணும். ஐயா என்ன முன்பணம் தானே? இல்லைங்க, இவங்க பேர் நல்லையா. நமக்கு தூரத்து சொந்தம். ராமநாதபுரம் ஜில்லா. மழை தண்ணி இல்லாமல் பஞ்சம் முளைக்க எங்கே வந்திருக்காங்க. இங்கே மட்டும் மழை கொட்டை ஓட்டனை கொட்டிக்கிட்டா இருக்கு. சின்ன பையன் மூத்திர மஞ்ச மாதிரி அப்படியே தூரிட்டு போய்கிட்டு இருக்கு. சரி சரி, எல்லாருக்கும் படியில் இருக்கிற ஆண்டவன் உமக்கும் படியால் காமலா போயிடுவேன். அப்போ ஒன்று செய்யுங்க, நீங்கள் நாளைக்கு நம்ம நிலத்துலேருந்து கடையை போட்டு வேலைய ஆரம்பிச்சிருங்க. சரிங்க. அப்புறம் மருதப்பா, ஊர் கோடியில் நம்ம காலி இடம் கிடக்கல, ஆமாங்க, அதில் ஒரு குடிசையை போட்டுக்க சொல்லு. என்னன்னா சொல்லியா? என்னது? போங்க போய் வேலையை பாருங்க. பாருங்க ஐயா. சரி சரி வாங்க. பெரியவரே ஐயா, முத நாள் பூசையெல்லாம் போட்டு கிடைச்ச ஒரு பொங்குவீங்கல்ல? ஆமாங்க ஆமாய்யா. நமக்கு ஒரு பங்கு எடுத்து வைங்க. வரேன். சரிங்க. எங்க ஆத்தா? தூரமா? கடத்தெருவுக்கு தான் ஜாமாங்க வாங்கியார. நல்லையா மாமா கடை போடுறாங்கல்ல, கிடைச்சோறு பொங்கத்தை நீ சூதானமா இருந்துக்கா. பெருசா வந்துடுறான். வணக்கம் ஐயா. யாரே நீ? என்ன வேணும் உனக்கு? பக்கத்து ஊரில் கடை போட்டு பழைக்கிறாங்க. நம்ம நிலத்துல அறுவடை முடிஞ்சதுன்னு கேள்விப்பட்டேன். அடுத்த விதப்புக்கு முன்ன கடை போட்டு புழுக்க உரடிச்சா நிலமும் பிளப்படும், வெள்ளாமையும் ரெட்டிப்பாகும். உனக்கும் பொழப்பு கிடைக்குன்னு சொல்லு. அதை முத சொல்லியா? சரி போட்டுக்க போட்டுக்க. சரிங்க ஐயா. சரி. தாயம் விழுந்துச்சு. ஆமா, இன்னும் இந்த ஆளை பிடிக்க முடியாதுமா. 12 சோனாலு. ஐயா சுத்த நேரம் பொரியா, இப்பதான் ஆட்டமே சூடு பிடிச்சிட்டு இருக்கு. 12 2 3. ஐயா என்னய்யா ஐயா நொய்யான்னுட்டு இப்ப என்ன வேணும் உனக்கு? கடை கூலியா? கூலியா? ஏய் என்னய்யா, நீதானே ஆசைப்பட்டு கேட்ட கடை போடணுன்னு, பிற எதுக்கு கூலிங்கிற? கடை போட்டதுக்குயா? என்னய்யா கடை போட்டதுக்கு கடை போட்டதுன்னுட்டு வந்தீங்க, 4-5 நாள் தங்குனீங்க, கொண்டு வந்த சாமான் ஜெட்டு ஆடு ஆளு அம்பு சேனை அத்தனையும் அப்படியே கொண்டுல போயிட்டீங்க, பின்ன எதுக்கு கூலிங்கிற? ஐயா இப்படி அக்கறமா பேசாதீங்க. கடை போடுறதே புழுக்க உரத்துக்குத்தான். நீங்க கொடுக்குற கூலியை வச்சு 8 தலைமுறைக்கு உட்காந்தா திங்க போறோம். ஒரு 4 நாள் பொழுது நிம்மதியா கஞ்சி குடிப்போம். சரியா, ஓம் பாயிண்ட்டுக்கே வர. புழுக்கே போட்டு போறீங்க, அந்த புழுக்க எங்க இருந்து வச்சுங்கிறேன்? என் இடத்துல இருக்கிற செடி சேர்த்து தானே ஆடு புழுக்க போட்டிருக்கோம், பிற எதுக்கு காசுங்கிற? சுத்தி அரச புரசலா சொன்னாங்க. அவன் தீம்பாவி, பச்சை மரத்தை தொட்டாலே எரிஞ்சிருக்கணும். சரியா தையா இருக்கு? உழப்போட அருமை உட்காந்து திங்கிறவங்களுக்கு எப்படி தெரியும்? உமக்கு வக்கில் என்ன உம்ம இடத்துக்கு சக்காத்தா புழுக்கைய கொட்டினேன்னு நினைச்சுக்கிறேன். ஐயா ஈனப்புல பிழைக்கிற நாய் எகத்தாளமா காட்டுற, ஓடி போயிரு. இனிமே இந்த ஊருக்குள்ள எங்க நீ கடை போட்டு பிழைக்க முடியாது. தலையாரி நானு என்கிட்டே காட்டுறேன் அவன் துமுற. சொன்னதெல்லாம் வாங்கிட்டு வந்துட்டியா?
பச்சைக்கலையும் எதுக்குயா? ஒரு சொல்றேன். சந்திர சூரியனை சாட்சியா வச்சு இந்த வெட்ட வெளியில பொழப்பு நடத்துறோம். எங்க பொழப்புக்கு உண்டான கூலிய கொடுக்காம எங்க வயித்துல அடிச்ச அந்த தலையாரியோட நிலம் அத்து அரவ மத்து புல்லு பூண்டு கள்ளி கூட முளைக்காம காஞ்சு கரடு தட்டி மக்கி மண்ணா போகணும். அந்த எங்க கிடக்குழிய கொடுத்து கணக்கு தீக்கிற வரைக்கும் இந்த நிலம் பொட்டலாத்தான் கிடக்கணும், பொட்டலாத்தான் கிடக்கணும். கிளட்டு விளையிற பூமியில பச்சை களையத்தை போச்சு சாவமா விடுற. உன்னை உரிச்சு உப்ப தடவி எலுமிச்ச மரத்துக்கு அடிவரமா புதைக்கல. காவக்கார போயிருப்பானே, தூங்கிட்டாயா? டேய் மாப்பிள, காவக்கார போய் தூங்கிட்டான்டா. வாங்கடா போங்கடா. ஒத்த மாட்டி எத்தனை பேர் போடா போடா லூசு போல. களை வாங்க போறது நம்ம ஒண்ணுதான். சுற்றி எம்பட்டு பாடு கொலை வழியோ வாக்குது. கண்ணு குட்டினா கூட கம்பு குட்டில் வச்சு கொண்டு போயிடலாம். இவங்க கறவை மாடல கேட்குறாங்க. எத்த தண்டி எப்படி அட்டையை போட்டு கொண்டு போகிறது? இதில் ஒத்தையில் வேறு அனுப்பிச்சுட்டாங்க. என்னது யாரையும் கட்டி போட்டிருக்காங்க? இது அந்த ஆட்டுக்கார பையில. டேய் மாப்பிள்ள, டேய் டேய் இங்கே வாங்கடா, டேய் இங்கே வாங்கடா, வாடா பாப்பா. யாருன்னு தெரியுதா? ஏய், ஆட்டுக்கார பையன் தானே அவன்? ஆமாடா, அவனே தான்டா. இவனது கட்டி போட்டிருக்காங்க தெரியலையடா. டேய் பாவம்டா. மாப்பிள்ள சொல்ல சரிதான், வாடா. இந்தாயா. ஏ மாயா, உசுரை காப்பாத்தினவங்களுக்கு பதிலுக்கு ஏதாவது செய்யணும்னு தோணுச்சு, அதான். ஏய், அந்த அவுச்ச முட்டை எடுத்து இங்கே வைடா. அப்புறம் தானே வாங்குவாங்க யாராவது. அங்கேயே வச்சுக்கிட்டேன்னா. இதை எடுத்து வச்சுட்டேன். என்ன அண்ணாச்சி, எப்படி இருக்கிய? வயிற்றுச்சலை கிளப்பாதப்பா. மழை பெஞ்சு வியாபாரம் கட்டு போச்சுன்னு நானே புலம்பிட்டு இருக்கேன். நீ வேற வந்து. ஓஹோ, அதான் வியாபாரம் டல் அடிக்குதுன்னு கூத்து கோமாளி பெல்லாம் ரெடி பண்ணியிருக்கீங்களோ? டவுனுக்கார பையப்பா, புதுசாக வேலைக்கு சேர்த்துருக்கேன். உனக்கு எதுக்கு இதெல்லாம்? உன் பதிவு வாங்கிட்டு போ. 2 பாட்டில் கொடுத்து அனுப்பு. இந்தா. ஏய், இங்க வா. என்ன எச்சி கிளாஸ் கழுவுறதுக்கு எம்ஜிஆர் கெட்டப்பு. ஏய் விடுப்பா, சின்ன பையிட்ட போய் கரைச்சலை கொடுத்துக்கிட்டு இருக்கா. இப்படியே ஒத்தகண்ணா வர்றான்னு சின்ன பிள்ளைகளுக்கு ஒன்னே கட்டியா சோறு விட்டுவாங்க. ஏய் போப்பா, போ போங்கிறேன்ல. யாருண்ணே இவன்? காசையும் கொடுத்து சாராயம் வேணாமா குடிக்க? காவாலி பையடா தம்பி. இவனோட சேர்த்து 3 தருதலைக. இதே பொழப்பு தான். இவன்லாம் ஒரு ஆள், இவனுக்கு போய் பயந்துக்கிட்டு ஊர்ல இருந்து பயலுகளை இறக்கி போட்டுருவோம்னே. ஏய், இவனு கிருத்தியம் முடிச்ச பயலுவடா. 6 மாதம் முன்ன கடை அடைச்சிட்டு கோர்ட்டு கேஸுன்னு 1000 கணக்கா செலவச்சனே. யாரால? இவங்களால தான்.
என்னண்ணே சொல்றீங்க? ஆமாடே, காசு இல்லாம சாராயம் தர மாட்டேன்னு சொன்னதுக்கு அரளி விதைய அரைச்சு ஊரெல்லாம் கலந்து விட்டுட்டானுங்க. அத குடிச்சு 10-15 பேரு சாக கிடந்து யாத்தே. என்ன வளமுடா? ஏண்டா ஏதாவது சல்லுபுல்லு உரைக்கிற மாதிரி குழம்பு வைக்க வேணாமா? நான் இன்னும் ஒண்டாட்டியா வாய்க்கு ருசியா வடிச்சு கொட்ட பொத்துக்கிட்டு இருக்க தின்ட்டு போட. அந்த ஆட்டுக்கார போயிடா. ஆரம்பிச்சிட்டாண்டா. ஏங்க இப்ப பரவாயில்லைங்க. ஏது கும்பிட்டு தூரம் எல்லாம் உங்களை பார்க்க தான். நீங்க மட்டும் அன்னைக்கு வந்து காப்பாத்தலன்னா பசியில ஈரக்கொலை கருகி மக்கி மண்ணா போயிருந்திருப்போம். உங்களை காப்பாத்தின உங்களுக்கு என் கையால கறியஞ்சோறும் ஆக்கி போட்டு பசியாத்தணும்னு ஆசை. அதான் குட்டியோட வந்திருக்கேன். விடுறா மாப்ள, ஏதோ ஆசையா பொங்கி போடுன்னு நினைக்கான். அனாத பக்கிய பிளான் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். புரியல? இன்னைக்கு ஒரு நாளைக்கு நீ சோறு பொங்கி போட்டு போயிருவ. நீ தந்த சோத்துக்கு நாக்கு அலையும். என்ன பண்றேன்னு கேட்கான். நான் பொங்கி போடுறேங்க. கரிச்சோறு ரெடி பண்ணிட்டாங்க. அதெல்லாம் சரியா வராது. மாப்பிள்ள சொல்றதான் சரி. நீ ஆட்டு எடுத்துட்டு கிளம்பு. சரியா வருங்க. ஆபத்துக்கு உதவுறவங்க தானங்க ஒட்டு உறவு எல்லாம். அப்படி பார்த்தா நீங்க தானங்க என் சொந்தம். சத்தியமாங்க மனசுல இருந்தாங்க பேசுறேன். இல்லங்க பெருசா ஏதோ வட்டம் போடுறானுங்களே. பொங்கடா மாட்டீங்களா? வந்த இடத்துல சேக்காளி கணக்கா 3 பேர் கிடைச்சாங்களேன்னு ஒட்ட வந்தா வெட்டியா விடுறீங்க. பொங்கடா நொன்னீங்களா? அவனை மறிச்சா வேணாண்ணே. வேண்டாண்ணே. தெரியாம வேண்டாண்ணே. எப்படியோ அப்படி மனசுல வந்து பேச. இன்னொரு கையும் உடைச்சு விட்டுருவேன். ஐயா உனக்கு தனியா வெத்தலை பாக்கு சொல்லு சொன்னா தான் கலட்டுவியா? கலட்டா விளக்கண்ண. ஐயா நான் எந்த தப்பும் பண்ணலைங்கய்யா. திருட்டுக்கு எனக்கும் எந்த சம்பந்தமும் இல்லைங்கய்யா. கலட்டா ஐயா சத்தியமா எனக்கு எதுவும் தெரியாதுங்க ஐயா. சொன்ன புரியா? அடிச்சு வாயில கிழிச்சு பிடிங்க. என்ன மாப்பிள மாதிரி பாக்குற? என்ன என்ன பாக்குற? என்ன கலட்டா? இப்படியா கல்றா? பேட்டியா கல்றா? கல்றா வேமா கல்றா? சொன்ன கேக்கு இதா கல்றது. உங்க அப்பனா கல்றா? கல்றா ஐயா. வேணாயா. இப்படியா 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 இல்லையா 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 கல்றா? புரியா கிறிஸ்டியா இல்லையா? அம்மிக்கிட்டுறா பரதேசி. நேத்து தான் கிளிப்புளைக்கு சொல்ற மாதிரி சொன்னேன். நான் அவ்வளவு சொல்லியும் காலையில ஆட்டோ தூக்கிட்டு அவனுங்களை பார்க்க போயிருக்காங்கன்னா எம்பிட்டு நெஞ்செழுத்து இருக்கணும். அப்ப நான் கிறுக்கச்சியா? என்னாச்சு? படு, நல்லா படு. சொன்னா புரியாது, பட்டாதான் புரியும். இப்ப ஐயோ பாவன்னு எவன் கால கையில விழுந்தாவது கூட்டியாந்தீங்கன்னு வைங்க. நான் இல்ல, அவங்களை படிச்ச சாமியே வந்தாலும் திருத்த முடியாது. உங்களுக்கு மட்டும்தான் பதறுதா? எனக்கும் தான். கடவாயில ரத்தம் ஒழுக போலீஸ் ஜீப்ல பார்த்தப்போ என் ஈரக்கொலையே கொண்டு போச்சு.
தீ சுடு சுடுன்னு சொல்லிட்டே இருந்தா எலப்பமா தான் இருக்கும். ஒரு வாட்டி சுற்றணும், அப்பதான் பயம் வரும். என்னடா ஒத்துக்க மாட்டீங்களா? ஐயா கருப்பு சத்தியமா நாங்க செய்யலீங்க. அது யாரா கருப்பு? புது கூட்டாளியா இருக்கு. ஒரு கை விளங்காம சேட்டாடுங்க. போனடியா நின்னுகிட்டே இருக்க. ஐயா ஐயா இருக்காருங்க, உங்களுக்கு தாங்கய்யா. ஹலோ, ஆமா. கிடைச்சிருச்சா? எங்க? கேரளா பாடலையா? அப்படியா? சரி சரி சரி, அவங்கள அனுப்பிடு. எதுக்கு 4 பேர்ட்டு என் கை நாட்டு வாங்கிட்டு அனுப்பி. சரிங்க. ஏய் மாயா நில்றா. எங்க மேல ஏன் கோச்சிட்டு போற? நாங்க என்ன குத்தம் பண்ணா? நீங்க எந்த குத்தமும் பண்ணல, பண்ணதெல்லாம் நான் தான். இப்பதான்டா புரியுது எல்லாரும் உங்க கூட சேராதன்னு என் தலைபாடா அடிச்சுக்கிட்டாங்க. போலீஸ்காரன் வசவோ வேட்டி வருனதோ உங்களுக்கெல்லாம் அவமானமா தெரியல, ஆனா எனக்கு நாண்டுகிட்டு சாகலாம் போல இருந்துச்சு. என்னை விட்டுருங்கடா, என் வாழ்க்கை வேற. அதுக்காக ஒரே ஊருக்குள்ள இருந்துட்டு உங்களை பார்த்தும் பார்க்காம மூஞ்ச திருப்பிட்டு போக என்னால முடியாது. நான் எங்கேயாவது போய் பொழைச்சிக்கிறேன். அது வரைக்கும் என் முன்னாடி வந்து என்னை தொல்லை பண்ணாம இருங்க, அது போதும். டேய் சொன்ன மைனி மாப்பிள்ள வந்துட்டா. ஐயோ, என் பிள்ளைய நாய் அடிக்கிறாப்புல அடிச்சிருக்கானுங்களே. அவனுங்க கை விளங்காம போக. நிறுத்துமா, எதுக்கு இப்படி ஒப்பாரி வைக்க? இலவா விழுந்துருச்சு. ஐயோ செம்பொண்ணு, குளிக்க வெண்ணி போடு. மொத்தமா தலை முழுகணும். பா, இந்த ஊரு வேணாப்பா. எல்லாரும் அவங்க பங்குக்கு சொல்லி பார்த்தீங்க, நான் கேட்கல, பட்டுட்டேன். தப்புன்னு புரிஞ்சிருச்சு. இப்படிலாம் ஆகும்னு நான் ரோசிக்கலப்பா. அப்ப நீ சொன்னது அடி வாங்கி அவமானப்படும் போது அப்பா உரைச்சிச்சு. எல்லாம் நல்லதுக்கு தான். இனி சூதனமா இருப்பேன்ல பா. வேற எங்கேயாவது போயிடலாப்பா. ஐத்தான் நம்ம வகைராவில் நிறைய பேர் தஞ்சாவூர் பக்கம் கிட போட்டிருக்காங்க. முப்போக விளையிற பூமி. மாப்பிள்ளை சொல்ற மாதிரி எல்லாரும் கிளம்பி போயிடலாமா? என்னத்தா சரிதானே? கேத்தா வெண்ணி கொதிச்சிருச்சு பாரு. ஐத்தான் நான் போய் மூட்டை முடிச்ச கட்டி தயாரா இருக்கேன். மைனி வா. நான் குளிச்சுக்கிறேன். நீ சாமான்சட்டெல்லாம் கட்டி ஆத்தாக்க ஒத்தாசை பண்ணு. தப்பா நினச்சிக்காதத்தா. விவரம் தெரியாத வயசுல ஆத்தா முந்திய பிடிச்சிக்கிட்டே தெரிஞ்சேன். அப்புறம் எங்கள் ஐயா தான் உலகமே. பிறகு இவனுங்க சவகாசம். நீ வந்த பின்னாடி குட்டி போட்ட பூனையா உன்னையே சுற்றி சுற்றி வந்தேன். போதுத்தா, அவரக்கூடிய கணக்கா யாரையாவது சாடிக்கிட்டே இருக்கிறது. இனியாவது சுயமா நின்று பார்க்கனே. லே மாயா, ஏண்டா என்ன ஏமாந்த சிரிக்கின்னு நினைச்சியா? மட்ட மத்தியானத்துல ஆட்டை அம்போன்னு விட்டுட்டு ஈனு பல்ல கட்டிட்டு வந்து நிப்ப. நாங்க பகுமானமா ஒத்துழைக்கணும். இதே நாங்க வளைஞ்சு குழஞ்சு நின்னாலும் உனக்கு புரியாது இல்ல. நடிக்கிறியா? சரியான செம்மறி ஆடுறா நீ. எத்தே, பக்கத்து ஒரு டென்ட் கொட்டாயில எம்ஜிஆர் படம் எதுவும் போட்டிருக்காங்க? எத்தே அத்தே, அந்த எம்ஜிஆர் படம் எதுவும்? அவ மாயம் கூட நிம்மதியா வாழக்கூடாது மாப்பிள்ள.
என்னடா ஒண்ணும் பேசாம பேந்த முழிக்க? மாப்பிள்ள சொல்றது சரிதான், உன்னையெல்லாம் நம்ப முடியாது. சூடத்தை பொருத்தி கருப்பை சாட்சியா வச்சு சத்தியம் பண்றா. பண்றா. டேய் மாப்பிள வேணாம்டா, இப்படி வெறி வேணாம்டா. சூடானே போய் சத்தியம் பண்றா. தயவுசெய்து நான் சொல்றது 2 பேரும் கேளுங்கடா. சத்தியம் பண்றா. பண்றோம். முடியாதுடா. என்ன நான் பண்ணணும்? பண்ண போற பழிபாவத்துக்கு தெய்வத்தை வர துணைஞ்சு குடிக்கிட்டு அப்படி நான் மாமாத்திரம் அந்த பிள்ளை பண்ணிடுச்சு. நாம யாரும் தெரியாம கூட காட்டி கொடுக்கலையே. தாலி அர்த்தம்ன்றதை கேட்டோட காட்டி கொடுத்தா. அதான் அந்த நாய்ட்டு அப்பவே கண்ணை காட்டினேன். தாலியை தொடாதன்னு. தாலி அர்த்தம் சீரழியும். தான் புருஷன் நல்லவனாக்கு தான்டா எந்த பொடிச்சு நினைப்பா. அதானே அவனும் செஞ்சா. போதும்டா, அந்த பிள்ளை ஏமாத்தி பிடித்தெல்லாம் போதும். எப்பா சாமி, இந்த பாவத்துக்கு நான் தொடமா மாட்டேன்டா. என்னையே விட்டுருங்கப்பா. நமக்குள்ள இத்தோட முடிஞ்சு போச்சு. நான் எங்கிட்டா போய் எப்படியாவது பொழைச்சுக்கிறேன்டா. ஆளை விடுங்கடா சாமியலா. தின்னு சொது கொஞ்சமா விசுவாசம் வேணா. அந்த பையன் நம்ம கூட பிறந்த பிறப்பா எத்தனை நாளைக்கு கறிஞ்சோறு ஆக்கி போட்டிருப்பேன். அவன் குடும்பத்தை கேட்க இப்பரா மனசு வந்தது உங்களுக்குலாம். என்னடா முள்ளு தச்சிருச்சா? அதான் தடுக்குது இல்ல, பெரிய இவனாட்டம். அடா போலாம். பதில் சொல்லு. வாயில என்ன கொலக்கட்டையா வச்சிருக்க? டேய், நல்லா இருந்தாலும் நாசமா போனாலும் 3 பேரும் பிரிய கூடாதுன்னு தானே பேச்சு. டேய் டேய் விடுடா விடுடா. எங்கேயா கிளம்பிட்டா? தூரமா? பக்கம்தான். நிலத்துக்கார பார்த்து கடைக்குழி வாங்கி இருப்பா. சரி சீக்கிரம் வா. ஐயோ, என்னாச்சியா? என்னாச்சு? ரொம்ப அடிபட்டுச்சா? விடு, ஒன்றும் இல்லை. ஏய்யா செத்த உக்காந்துட்டு போய்யா. பரவாயில்லம்மா. டே, ஒரு செம்பு தண்ணியாவது குடிச்சிட்டு போடா. போ, கல்லு கீழே கிடக்கு, பார்த்து போறது இல்லையா? சீக்கிரம் கொண்டா. மண்டியா இருக்கு. பரவாயில்ல தா, குடு. தாயை கழிச்சாலும் தண்ணியை கழிக்கூடாதும்பாங்க. குடியா. அப்பா, ஏறி உழுப்பலாமா? வேணாம். நில்லுடி. நினைச்ச மாதிரியே மாயன் எங்கள்ட்ட இருந்து பிரிச்சுட்டே இல்ல. மரியாதை கேட்டுரும். வழி விடு. எங்களுக்கு ஒரு நியாயத்தை சொல்லிட்டு போ. என்னமோ என் புருஷன் கிட்ட உருத்த பழகுற மாதிரி பேசுற.
நான் என்ன பண்ண போறேன்? அதான் அவனே உங்களை காரி துப்பிட்டு உங்க சவகாசமே வேணும்னு ஒரு கும்பிடு போட்டு வந்துட்டானே. வந்துட்டானுங்க போட்டச்சுக்கிட்ட நியாயம் கேட்க. புரியல? இது மாதிரி தாண்டி காலில் விழுந்து கையெடுத்து கும்பிட்டு கெஞ்சினா காட்டி கொடுத்துட்டேடி. எவ தாலி எடுத்தா உனக்கு என்னடி? இப்போ உன்னை அந்த துபாய்க்காரன் வந்து காப்பாத்துவான். அப்படியெல்லாம் உன்னை சும்மா விட முடியாது. உன்னால நாங்க நிறைய இழந்திருக்கோம். உன்னை விட்டுருவோமா சும்மா? எவனாவது வம்பு பண்ணானா நம்ம சாராயத்தை கொடுத்தா மட்டாயிருவாங்க. அப்புறம் காப்பாத்துங்க, காப்பாத்துங்க. டேய், ஏதோ ஒரு பொண்ணோட சத்தம் கேக்கு. அமுக்குடா, அமுக்குடா. வாடா பாக்கலாம். பாருங்க வேமா பாருங்க. டேய், தண்ணிக்குள்ள என்னடா பண்ணிக்கிட்டு இருக்கியா? வேண்டுதல். ஏய், கோழிய பார்த்துட்டு போவியா? ஏதோ தப்பு பண்றிய. ஒரு பொண்ணோட சத்தம் கேட்டுச்சு. டேய் வேணாண்டா, பொம்பளை பாவம் பொல்லாததுடா. ஏன்னாச்சு? ஊத்தமால சொக்கம்பட்டில தானே கட்டி கொடுத்துருக்கு. பார்த்தேன், வாய் வயிறுமா. ஐயா மாயா, ஐயப்பா என்னாச்சு ஏதாச்சுன்னு தெரியலப்பா. தண்ணி எடுக்க போன பிள்ளைய காணப்பா. மாயா, செம்பொண்ணுக்கு என்ன ஆச்சுன்னு தெரியலையா? ஐயோ ஐயோ ஐயோ. மாயா, ஓ நல்ல மனசுக்கு ஒன்னாகாது மாப்ள. உள்ள இருக்கு. யாராவது துணைக்கு போங்கப்பா. ஒரு ஆள் எப்படி தூக்குவா? போவியா? போ, பார்த்து வேமா பாப்பா. சேக்காளின்றது இந்த உருத்த இறங்கி போயிட்டாங்கல்ல, நம்ம இறங்க தோணுச்சா? ஒண்ணு மண்ணுமா தெரிஞ்ச போயிடுது. அவனுக்கு ஒண்ணா விடுவாங்களா? எனக்கு என்னமோ உங்க மருமக சாவுக்கு உங்க மவனோட கூட்டாளிக தான் காரணமோன்னு சந்தேகமா இருக்கு. செம்பொண்ணுவ குளிப்பாட்டும் போது பார்த்தேன், அவ கழுத்துல விரல் தடம் பதிஞ்சிருந்தது. ஆயா, நீ
நீ எப்படி அவங்களுக்கு கறியும் சோறு ஆக்கி போடுவேன்னு தெரியும். உனக்கு எதுக்கு சிரமம்னு நானே ஆக்கிட்டேன். இந்தா இப்படி. யா சீக்கிரம் வந்துரு. மதியம் செம்பனுக்கு படையல் போடணும். சரியா? அது வரைக்கும் பச்சை தண்ணி பல்ல படக்கூடாது, தெரியும்ல? போயிட்டா. என்னடா மாயா, எப்போதும் குட்டி வத்திக்காது இங்கே தான் வச்சு அறுத்து ஆக்குவ. இது என்ன புது பழக்கமா இருக்கு? சோத்து முட்டி இல்ல? அவன் தான் கறி கஞ்சி குடிச்சு நாளாச்சுன்னு புலம்பிட்டு இருந்தான். அதான் அவன் ஒரு வேலையை அனுப்பிச்சிருக்கான், வந்துருவான். சாப்பிட வாங்கடா. டேய், யாருக்கு எடுத்துட்டு போற? சோத்து முட்டிக்கு. விஷமெல்லாம் ஒன்றும் கலக்கல, தைரியமா சாப்பிடுங்க. பாம்பு பசிக்கு குட்டியை திங்கிற மாதிரி கொன்னுட்டீங்களடா. ஏய், பழகுன தோஸ்து கொண்ட விட்டுறோம். ஒழுங்கா உசுரோட ஊரு போய் சேரு. நான் உங்களை விடுறதில்லன்னு முடிவு பண்ணிட்டேன். ஏண்டா, தனியா தண்ணி எடுக்க வந்த பொம்பளை கிட்ட தான் உங்க வீரத்தை காட்டுவீங்களா? மாயா வேணாண்டா, வேணாண்டா. இதே கையால எத்தனை ஆட்டாரத்து கறியும் சோறு ஆக்கி போட்டிருப்பேன்.
கடைசியில் என் உசுரையே அறுத்து கூறு போட்டிங்களாடா உங்களை. அவளை கொல்றதுக்கு கை போச்சு, கால் போச்சு, போச்சு, மட்டை போச்சுன்னு 1000 காரணம் சொல்றீங்கல்ல. அவளை கொல்லாம இருக்க என் பொண்டாட்டிங்கிற ஒரு காரணம் போதாதுடா. அது சரி, கறிக்கும் சோத்துக்கும் தானேண்ணா. பழசையெல்லாம் நினைச்சு பாருடா. நீங்க நினைச்சு பாத்தீங்களாடா? நீங்க நினைச்சு பாத்தீங்களா? ஐயா உன்னை காப்பாத்து நன்றிக்காவது விட்டுறா. என்ன பேசிய கவுத்தலான்னு பாக்கியா? மாக்கா நினைச்சிட்டீங்க. வேணாண்டா, ஒண்ணு மண்ணா பழகிட்டு கூட சுத்தினவங்களே செஞ்சா உங்களுக்கு எனக்கு வித்தியாசம் எல்லாம் போயிடும். நீங்க விதைச்சத நீங்களே அறுப்பீங்கடா. உங்களை நன்றி கெட்ட நாய்களா. நீளம் மாஞ்சு கிடக்கு. திங்கிற சோத்துல வசத்தை கலந்துட்டு நன்னூல் மாதிரி பேசிட்டு போறான் பாரு. மாப்பிள்ள மூக்கில ரத்தம். அதானடா, அதே தானே ஒளிஞ்சானுங்க இதோட. மாப்பிள்ள சாராய கடைக்கார பழி தீர்த்துட்டான்டா. டேய் டேய் வாங்கடா. புளிய கரைச்சு குடிச்சு பெஸ்த கைக்கலாம்டா. இப்படியும் பொழைச்சிக்கலாம்டா. சுவாய்கர் எப்படி எந்திரிச்சா ஒரே போடு. மாப்ள வெள்ளி ஏறினா நம்மளால முடிஞ்சது. எப்படி ஒரு முட்டை அரிசி கொஞ்சம் மிச்சாதுக்கு பிரச்சனை கிடையாதுல. என்ன மாப்பிள முறைக்கிற? சீரியஸா பாரிசுரா நல்ல நைஸா இருக்கு. 2 வாயில போட்டு பார்த்தா தூக்கியாந்தே. ஏன்டா அவனை போட்டு அடிக்கிற? அந்த குந்தாணி கழுத்துல கிடந்த சங்கிலி மாதிரில இருக்கு. நீங்க ஏத்த வழிக்கெல்லாம் போட முடியாது. அவன் தான் விலை கட்டாதுன்னு சொல்றான். பிறகு அவன் குட்டி பின்னாடியே தர்ற பாத்துக்கிட்டு போயா. அவன் ஏன் கலாண்டு போறாயா? டேய் அரிசி போச்சு நாசம் வந்து பாரு.
இப்படி ஐயா ஜத்த நில்லையா அந்த என் அரிசி மணியை களவாட்டு போறாயா பெரிய மனுஷு பண்ணி ஒரு அழுத்தனா அந்த எச்சுக்கலைய பிடிச்சிடலாயா கையில சிக்கட்டும் அவட மண்டையை உடைச்சு மாவளுக்கு வைக்கலாம் அந்த போறாயா அந்த போற விரட்டி புடியா ஏன் அடிபடுற என்னையா காத்தா நல்லா தானையா இருக்கு வேணுங்களையே அது என்னாண்டே தெரியல மாப்பிள எங்க எனக்கு திங்கிற ஐட்டம் தான் பளிச்சுன்னு தெரியுது. அவனை விடு மாப்பிள, அவன் ஒரு சோத்தமிக்கு. இவங்க கணக்கு போட ஆரம்பிச்சுட்டாங்க. கல்லு கணக்கா இருக்கு, எப்படி தேரும் பேச்ச மாத்திடுவாங்க. இல்லன்னு நம்மள தாளிச்சு கொட்டிடுவாங்க. மாப்பிள பொங்கி திங்க அரிசி இருக்கு, குடிக்க சாரா இருக்கு, கடிச்சுக்க நல்லா குறும்பாடு இருந்தா நல்லா இருக்கும்ல. குறும்பாடு என்ன விலைக்கு தெரியும்ல? காசு வச்சிருக்கியா? அடக்கு இருக்கு பல. எந்த புள்ளடா நம்ம காசு கொடுத்து வாங்கியிருக்கேன், அதுக்கு ஏற்பாடு இருக்குடா. டேய் மாப்பிள காவு காப்ப முடிச்சுக்கிட்டு இருக்காண்டா. நின்னுக்கிட்டு இருக்க பையல தூங்கிக்கிட்டு இருக்காங்க. டேய் நின்னுக்கிட்டு தான் இருக்கேன், ஆனா தூங்கிட்டு இருக்கேன். ஒன்னும் புரியலையே மாப்பிள. வளர்த்து கிளட்டு கிடக்காரங்க வளர்க்க முடியாது. ராக்காவை காக்கும்போது திருட்டு பயிலுக வந்தா பார்த்து ஏமாறட்டுங்கிறக்காண்டி நின்ன மணிக்கு தூங்குவானுங்க. அதை இந்த பய பிள்ளைக்கு யாரோ சொல்லி கொடுத்துருக்காங்க. போயிட்டே இருங்க, இந்த வந்துறேன். அடா இல்ல அந்த பையன் எப்படி நின்னு மேய்க்க பாட்டு வரேன். அட ஆமையா நின்னு மேய்க்க தான் தூங்குறான். குடியே தூக்கிட்டாங்களே. ஏய் ஏய் நில்லுங்கடா டேய். அட டேய் டேய் விடுறாங்கடா. ஏய் களவாணி பயலுங்கடா, மரியாதையா குட்டியை விட்டு போயிருங்கடா. களவாணி பயல இவனெல்லாம் வாய உடைக்கும்டா. உனக்கு தெரியல என்னடா நீ எங்களை கீழே தள்ளி விட்டுக்கிட்டு இருக்க? செவல குட்டியை குட்றா. இந்த பையன் வாங்கினடி பத்தாது, கைய கால முடிச்சாதெல்லாம் சரியா இருக்கும். அது நான் ஆசையா வளர்த்த ஆடு, என் செவலை அதை கூட நான் வேற குட்டி தரேன். ஏண்டா எங்களை என்ன கோட்டி போகணும்னு நினைச்சியா? அடிச்சு பிடிக்க முடியலன்னு அழுது பிடிக்க போகணும்னு பாக்குறியா? சத்தியமா வேற ஆடு தரேன். கொலப்புறானே அவளை குடுக்காதடா. பா இன்னைக்கும் சுடுகாஞ்சின்னு சொன்னானே. நில்லுங்க, நான் போய் வேற ஆடு கொண்டாறேன். ஏய் எதுக்கு ஆளை குட்டி வந்து புடிச்சு கொடுக்க போறியா? உனக்கு தான் ஆட்டுக்குட்டி வந்துருச்சுல, போப்பா போ. கையை கட்டினது வாய் கட்டாம போச்சு. ஐயோ வாக்கு மாறக்கூடாதுங்க, சத்த இருங்க வரேன். சொன்ன மாதிரியா கொண்டாத்தாண்டா. கொண்டா கொண்டா குடு 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 குடு. நம்பல, நாங்க சொன்னா வாக்கு மாற மாட்டோம். கறிக்கஞ்சிக்காக தானே ஆட்டு தூக்குனீங்க, இந்தாங்க. என்னது இது? உப்பு கண்டம் பொரிச்சு தின்னுங்க, நல்லா இருக்கும். நல்ல பையலா இருக்காண்டா. நாளைக்கு வாரா போலாம் மாப்ள. பகவானி கறிக்கஞ்சி. நம்ம இடையில ஒரு டீ குடிச்சானே, அவனை பார்த்து அசல் கலாணி போய் மாதிரியே இருக்கானே. என்னடா சொல்ற? அண்ணே பொண்ணு மாப்பிள்ள போறதை பார்த்து சைக்கிள் எடுத்து பின்னாடியே போறானே.
டேய் களவாடி பயல்கடா விடாதீங்க புடிங்க வாடா ஏய் அவங்கள விடாதீங்க புடிங்க விடாதீங்கடா புடிங்கடா இந்தாங்க கையெழுத்து போடுங்க வணக்கய்யா. அப்ப நான் வரட்டுங்களா? கேஸ் கோர்ட்டுக்கு போகும்போது வரணும். சரிங்க, நகை எடுத்துக்கலாங்களா? ஒரே நிமிஷத்துல என் புள்ள தாலி அறுத்துட்டாயா. அவனை சும்மா விடக்கூடாதியா. அவனை ஏதாவது செய்யணுங்க. நான் பாத்துக்கிறேன் ஐயா. எனக்கும் கல்யாண வயசுல பொண்ணு இருக்குங்க. எனக்கு புரியும். நான் பாத்துக்கிறேன் போங்க. ஐயா மாப்பிள்ளையில ரெடி பண்ணு, வந்து பாக்குறேன். டேய் தின்னுட்டு சட்டை போட்டு ரெடி ஆகுங்க. சாப்பிடலாம்டா. அடியே தகவா தெம்பு வேணும். ஏய் மாப்பிள்ள மாட்டணும் மாட்டியாச்சு. எதையும் யோசிக்காம சாப்பிட்றா. எப்படியும் 2-3 வருஷமா தானே கிடைக்கும். போச்சு. கொஞ்ச நாளைக்கு நல்ல சொத்தை பார்க்க முடியாதா? பேசாம கம்மல் திராணி சின்ன சின்ன திருடி சந்தோஷமா இருந்துக்கலாம். எல்லாம் அந்த ஆசாரியால வந்தவனா அவனா? வேற யாரு? அந்த துபாய்க்காரன் தானே? யாரா? பொம்பளையா? அந்த கடைக்காரி? போயிருப்பாங்க தெரியல. என்ன ஆளுங்க சத்தமா கேக்குது? பாரு அத. யாரு நீங்கெல்லாம்? கெடையில என்ன பண்றீங்க? எப்போய் தாயே, எனக்கு இந்த ஊர் தான். துபாய்காரன்னு சொன்னா எல்லாருக்கும் தெரியும். அது சரி, இந்நேரத்துல இங்க என்ன பண்றீங்க? களவாணி பேலுக நகையை களவாண்டு வந்துட்டாங்க. எங்க இருக்கான்னு தெரியல, அதான் தேடி தீர்றோம். ஐயா, இங்க நான் யாரும் வரல. பொட்டப்புல தனியா இருக்கிற இடத்துல இப்படி கூட்டத்தை கூட்டிட்டு வந்து கரைச்சல குடுக்குறீங்களே. சரிதா சரிதா. ஏப்பா வாங்கப்பா. மனசு ஆறலத்தா. ஒரே பொண்ணு, அரும்பாடுபட்டு கல்யாணம் பண்ண. அம்புட்டு நகையை ஆட்டையை போட்டு போயிட்டாங்க. அட நகை போனா கூட பரவாயில்ல தாய். காலையில தான் என் பொண்ணு கழுத்துல தாலி ஏறிச்சு. ஒரு பொழுது தாண்டறதுக்குள்ள அத்துட்டாங்கம்மா. தாலி ஏறின அன்னைக்கே அறுக்கணுங்கிறது என் பொண்ணோட தலையெழுத்து. யாரும் வந்து என்ன பிரயோசனம்? சரி, நான் வரேன். நீ பத்திரமா இருந்துக்கம்மா. ஐயா, டேய் புடிங்கடா.
விஷத்தை கக்கிறாத மாப்பிள, நெஞ்சு குழியே வச்சு நீத்துட்டு வேலை வரும்போது சாய்க்கலாம்டா அவளை. முதல்ல கொஞ்சம் கேச்சுரா கையில் வேற எனக்கு பதனா ஏய்டாண்ணா. ஏய் குடா. டேய் என்னடா இது மேல ஈரமாக்கிட்டு வந்திருக்கான். போ போ. ஏய் என்னடா இந்தாடா. ஏய் வேணாம்டா. டேய் அப்பாடி வெளியே போய் முதல்ல நல்ல கறி சோறு திங்கணும் மாப்ள. ஆமாடா, பச்சை மிளகாய் வச்சு பட்டை சாராயத்தை ஒரு இழுப்பு எடுக்கணும்டா. ஆமாடா மாப்ள, அப்படியே சாப்பிடும்டா. துபாய்க்காரன் தானே? என்ன தம்பிகளா, ஊருக்கு புதுசு மாதிரி தெரியுது? ஆமா ஆமா புதுசுதான். நமக்கு மதுரை பக்கம் அடிமாட்டி வியாபாரம். அதான் துபாய்க்காரர் வீட்டில் 4 மாடு மடி வெத்தி விற்கிற நிலைமையில இருக்குனாங்க. வந்து பார்த்தா பெரிய பூட்டு தொங்குது. துபாய்க்கார குடும்பத்தோட துபாய் போய் 2 மாசம் ஆச்சு. இப்ப வந்துறீங்க. போங்க போங்க. எப்ப வருவாங்கன்னு தம்பி, இங்க நெருக்கிற மதுரை போறவங்களே எப்போ வருவான்னு தெரியாது. இவங்க கடல் கடந்து போயிருக்காங்க. எப்போ வருவாங்கன்னு யாருக்கு தெரியும்? முழிக்கிற மொழிய பாரு, கூவ மாதிரி. டேய் என்னடா அங்கேயே நின்னுட்ட? யோ என்ன இந்த நேரத்துல தனியா வந்திருக்க? சரி, மேய்ச்சலுக்கு பத்திட்டு போன ஆடெல்லாம் எங்க? மேய்ஞ்சிக்கிட்டு இருக்கு. என்ன கருவாட்டை பார்த்த பூனை மாதிரி ஈனி இழிக்க? மரியாதையா போயிடு. வெள்ளிக்கிழமை இப்பதான் தலை முழுகுன. மறுபடியும் என்னால தலை குளிக்க முடியாது. மண்டையில நீர் கோத்துக்கும். நான் பூ போல நல்லா ஈரங்காய தோத்தி விடுறேன். கருமம் கருமம், பச்சை பிள்ளை பஞ்சு மிட்டாய்க்கு அலையிற மாதிரி.